காரை சித்தாய நமக. இந்த இஷ்யூவில் நம்ம பார்க்கக்கூடியது கருட முத்திரை. அந்த கருடன் முத்திரை அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியணும், கருடன் வந்து எப்படி பறக்கிறது அந்த மெத்தடில், அதாவது இந்த மெத்தடு இருக்கு பாருங்கள். இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சு 2 கட்டை விரலையும் பெருவிரலையும் அமைக்கி அதை கருடன் பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த முத்திரைக்கு பேர் தான் கருட முத்திரை. இதனால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நம்மளுக்கு சக்தி வாய்ந்த முத்திரை. இது உடலுக்கு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய முத்திரை. 2 கையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம், அப்புறம் 2 பெருவிரலையும் ஒன்றா அழுத்திக்கிறோம். உள்ளங்கை வந்து நமது உடல் நோக்கி தெரியும், உடல் நோக்கி இருக்க வேண்டும். உள்ளங்கை நம்மளுக்கு உடல் நோக்கி இருக்க வேண்டும், மாற்றி செஞ்சிடக்கூடாது. 4 விரலும் நல்லா விரிஞ்சிருக்கணும், 4 விரலும் விரிஞ்சிருக்கணும். இடது கைக்கு மேலே தான் வலது கையை வைக்கணும். இது இடது கையை, அதுக்கு மேலே வலது கை வைக்கணும். இதை 2ஐயும் அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக இந்த மாதிரி விழித்து செஞ்சோன்னா கரெக்டாக முத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதில் இந்த முத்திரையில் இந்த 4 விரலும் விரிஞ்சிருக்கணுன்றது முக்கியம். அதாவது அந்த கருடனுடைய இது சிறகு எப்படி இருக்குதோ அது மாதிரி இருக்கணும். இந்த இதை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டால் அடி வயிற்றில் வைக்கணும். இந்த முத்திரையை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடி வயிற்றில் வைக்கணும். அடி வயிற்றில் வைக்கணும். வச்சு எத்தனை இதை எப்படி வச்சு என்ன செய்யணும்னா, சுவாசத்தை ரொம்ப ஆழமாக இழுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் சீராக வெளியே விடணும். சீராக நம்ம அதை வெளியே விடணும். அந்த மாதிரி இந்த இதை செய்யணும், இழுக்கணும். அப்புறம் இது மாதிரி எத்தனை முறை சார் செய்கிறது அப்படின்னா 10 முறை செய்யணும். இந்த மாதிரி இருந்தாக்க எத்தனை முறைனா 10 முறை செய்யணும். இது இந்த அது அடுத்தது வந்து தொப்புளில் வைக்கணும். அடுத்தது தொப்புள், அது அதே மெத்தடில் இப்போ வச்சா அதே மெத்தட்லேயே தொப்புள் வைக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி 10 முறை இழுக்கணும், வெளியே விடணும், ஆழ்ந்து இழுக்கணும், சீராக வெளியே விடணும் தொப்புள். அடுத்து நெஞ்சு பகுதி, இந்த நெஞ்சு பகுதியிலே 10 முறை அதை மாதிரி செய்யணும். இதே மெத்தடில் கையை வச்சு செய்யணும். செய்யும்போது இந்த உள்ளங்கை பக்கம் நம்ம இதில் இருக்கணும், மார்பு பக்கத்தில் இருக்கணும். ஆகவே நெஞ்சு பகுதின்னு சொல்கிறது இது 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது எந்த ஆசனத்தில் அமரணும் அப்படின்னு கேட்டால், எந்த இதில் வேணால் நீங்கள் உட்காரலாம். பத்மாசனத்தில் உட்காரலாம், சுகாசனத்தில் உட்காரலாம், வஜ்ராசனத்தில் உட்காரலாம், எதில் வேணால் உட்காரலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னா ஒரு 3 முறை செய்யலாம். அப்புறம் இது வெறும் வயிற்றில் செஞ்சால் நல்லாயிருக்கும். செய்கிறது வந்து வெறும் வயிற்றில் செய்யணும். சரி, சாப்பிட்டுட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம். அப்புறம் இதில் பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, சோர்வு நீங்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, அது நீங்கும். அடுத்து உடல் சக்தி, நிறைய ஆற்றல், உடல் சக்தியினுடைய நிறைய ஆற்றல் வந்து இதில் அதிகரிக்க வரக்கூடியது. இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்புறம் நம்ம அதிக ஆழ்ந்து இழுத்து திருப்பி நம்ம விடுறதுனால பிராணவாயு, தட் இஸ் ஆக்சிஜன், அது வந்து அந்த லெவல் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் லெவல் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குறையாமல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு என்னென்ன, அப்புறம் கண் பார்வை வந்து இதில் கூர்மையானது. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது ஒரு கழுகு வந்து மேலே பறக்கும், கருடனும் வந்து மேலே பறக்கும். கழுகும் மேலே தான் பறக்கும், கருடனும் மேலே தான் பறக்கும். அந்த ரொம்ப தூரம் மேலே பறக்கும்போது மேலே போக அந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆகவே அதிக அளவுக்கு கீழே பார்க்கக்கூடிய தன்மை, அவ்வளோ மேலேருந்து இருக்கும்போது கீழே கருடன் வந்து பார்க்கும்போது என்ன, எந்த பக்கத்தில் யார் நிற்கிறாங்க, எதை எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்றத அது மேலேருந்து பார்த்து டக்குன்னு கீழே வந்து எடுக்கும். ஸோ அந்த கருடனுடைய பார்வை கூர்மையாக இருப்பது போல் நமது கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். அது ரொம்ப இந்த கருட முத்திரையில் ஒரு முக்கியமான ஒரு இது. அடுத்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அடிவயிறு சுவாதிஷ்டானம், அடுத்தது நாபி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மணிப்புரகம், அப்புறம் அநாதம், மார்பு வந்து அநாதம். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லிட்டா, இவ்வளவு சக்கரத்தையும் இவ்வளவு இயந்திரங்களையும் நாம் இயக்குகிறோம் இந்த முத்திரையினால். அதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் 5 புலனையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த சுவாதிஷ்டானத்துக்கு முத்திரை போடுறோம் இல்லையா, அந்த சுவாதிஷ்டானத்துக்கு போட்டு நம்ம அமுக்கும் போது நம்மளுக்கு 5 புலன்களும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கால் வந்து கட்டுப்பாடு இழக்காமல் இருக்கும். சில இதில் பார்த்தோன்னா நடந்து போகும்போது தடுமாடுவாங்க ராத்திரியில். அது வந்து கால் கட்டுப்பாடு
அது மாதிரி இல்லாமல் சரியாக கரெக்டாக ஈவனாக அன்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸோடு நடக்கக்கூடிய ஒரு இது இந்த சுவாதிஷ்டானத்துக்கு உண்டு. இந்த 50 கண்ட்ரோல் பண்ணும். கண், மூக்கு, வாய், இந்த மொத்தம் 5 இருக்கு இல்லையா, அந்த 5ஐயும் கண்ட்ரோல் பண்ணோம். அப்புறம் வந்து இனப்பெருக்கிறதுக்கு இது ரொம்ப இந்த சுவாதிஷ்டானம் இருக்கும். யார் குழந்தைகள் இல்லைன்னா இந்த சுவாதிஷ்டானத்தில் கையை வச்சு அந்த முத்திரையை போட்டால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இதில் நீ பெரியவும் நான் பெரியவும், நான் சொன்னதான் ரைட்டு நீ சொன்னதான் ரைட்டுன்னு சண்டை போட்டு நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேமிலியில் அந்த மாதிரி சண்டை போட்டு நிற்கிறது எதனாலன்னு சொல்லிட்டா இந்த சுவாதிஷ்டானம் சரியாக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஆகவே ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை தான். இந்த முத்திரை இந்த சுவாதிஷ்டானத்தில் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அப்போ அது மாதிரி வச்சு செய்யும்போது சரியாக போகும். மணிப்பூரகன்றது என்னங்கும்போது அது நாவி. இதில் வந்து கல்லீரல், கணையம், இதெல்லாம் கல்லீரல், கணையம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மணிப்பூரகம். அது வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதியை கரெக்ட் பண்ணும். இப்போ இந்த நாட்டில் இப்போ அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டில் வந்து சுகர், எனக்கு இவ்வளோ இருக்குது, உனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு குறையுது, உனக்கு கூடுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணால் இந்த முத்திரையை போட்டு நம்ம நாபிக்கு மேலேனா தொப்புளுக்கு மேலே இந்த முத்திரையை வச்சு ப்ரெஸ் பண்ணி 10 முறை சுவாசத்தை இழுத்து திருப்பி சீராக வெளிவிட்டோமே ஆனால் அது ரொம்ப தெளிவாக நல்லா சரியாக போகும் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கருதி இத்துடன் இந்த பதிவை முடித்து கொண்டு அடுத்த முத்திரையுடன் உங்களை சந்திக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களிடம் கூறி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மகான் காளிச்சித்தர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.